கேட்குற பேக்கேஜ் ரொம்ப ஹை. Sorry, you're not qualified. You are not fit. தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சு 4 மாதமாச்சு. அங்கே இங்கே புரட்டி 2 மாதத்துக்கு வட்டியும் அசலும் கொஞ்சம் கட்டிட்டேன். இப்போ தரேன் அப்போ தரேன்னு 1 மாதமாக வட்டி ராஜா வாழையை விட்டுட்ருக்கேன். வட்டி ராஜா என் மேலே செம்ம கானில் இருக்கான். இன்றைக்கி தான் கடைசி நாள். இன்றைக்கி நான் பணத்தை செட்டில் பண்ணலைன்னா வட்டி ராஜா என்ன செய்வானே தெரியாது. ஜான்கிட்ட கேட்டிருக்கேன். அவன் காலேஜ் போய் காசை ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். வேணி நான் 6th படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் 4th வந்து ஜாயின் பண்ணான். நான் அவளை கண்டுக்கிட்டதே இல்லை. ஏன்னா என் முழு கவனமாக படிப்பில் தான் இருந்தது. 2 வருஷத்துக்கு அப்புறம் அவள் 6th வந்தா. நானும் அதே 6th தான் இருந்தேன். தோல்வியிலையும் ஒரு வெற்றி இருக்குன்னு எனக்கு அன்றைக்கி தான் புரிஞ்சுது. 6th இருந்து எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் வேணி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணான். சின்னதில் அவளை பார்த்தப்போ அவள் இவ்வளோ அழகான பொண்ணாக மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எனக்கு வேலை கிடைச்சதும் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போனேன். சிகரெட் வாடை அடிக்குதோ? நம்ம வேணி தானே. இது வந்து பெரிய பஸ் ஒரு சின்ன ஆட்டோவில் அடிச்சு அங்கே லேட் ஆகிடுச்சு. சிகரெட் வாடை போயிருக்கணுமே. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் அம்மாவும் சொல்லுவாங்க நான் கட்டிக்க போகிறவ ரொம்ப கஷ்டப்படுவானு. நீ கஷ்டப்பட வரியா? இல்லை கஷ்டப்பட வரியா? இல்லை வந்தால் நல்லா இருக்கும்ல. ஒரு வாரம் ஆச்சு. டூ வீக்ஸ் ஆச்சு. 3 வாரம் ஆச்சு. நானும் 3 வாரமா நீ சொல்ற இடத்துக்கு வந்து வெயிட் பண்றேன். உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு. நீ கரெக்ட் டைம்க்கு வரல. நாளைக்கு நான் கரெக்ட் டைமுக்கு வரேன். நாளைக்கு நான் வர மாட்டேன். அப்படியா? ஏய் லூசு. நானா? பின்ன நீ சொல்ற இடத்துக்கு கரெக்ட் டைம்க்கு வந்து உனக்காக நான் வெயிட் பண்றேன். இதுக்கு மேல என்னடா சொல்லணும்? வேணாம்ல. ஐயோ சாரி. மாமா. ஆமாம். முறைப்படி வேணியை பொண்ணு கேட்டு அவங்க வீட்டுக்கு போனேன். எல்லாம் நல்லபடியாக நடந்தது. கொஞ்ச நாளில் வேணிக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க அப்பா வாக்கு கொடுத்தாரு. கேள்வி கேட்டதுக்கு பதில காணும். வேலையெல்லாம் எப்படி போய்ட்டுருக்கு? இன்னும் கிடைக்கல. ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல சம்பளத்தில் சீக்கிரம் வேலை கிடச்சிருமாமா. இந்த ஒரே கேசட்டை ரொம்ப நாளாக நீங்களும் ஓட்டுறீங்க. கேட்டு கேட்டு காது பிடிச்சி போச்சு. என் கெட்ட நேரம். அன்னைக்கு ஏதோ ஒரு எமோஷனில் உனக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சம்மதிச்சேன். ஆனால் ஏன் சம்மதிச்சேன்னு ஒவ்வொரு நாளும் நிலக்கண்ணாடி முன்னால் நின்று
பூன்னு என்ன நானே துப்பிக்கிறேன் தெரியுமா? கொஞ்சம் டைம் கொடுங்க. எப்போ வாயில் அரிசி போட்டு சங்கூதி மேலே கிளப்பி விட்ட பிறகா? தம்பி, எந்த தகப்பனுமே பொண்ணுக்கு நல்லா வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுவான். நானும் அந்த மாதிரி தான். இப்போவும் ஒன்று கெட்டு போகலை. என் பொண்ணு அழகாக இருக்கா, படிச்சிருக்கா, நான் அந்தஸ்தோடு இருக்கேன். உன்னைய விட பெற்றா ஒரு மாப்பிள்ளை கிடப்பான். ஏங்க யாராது? என்னங்க, என்ன இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாமேங்க? நம்ம பொண்ணுக்காக தானே. ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நிறைய பேசலாம், ஆனால் டிசிஷன் ஏரியாவுக்குள்ளே வரக்கூடாது. கையை வெட்டிக்காம காய்கறியை வெட்டுறீ. ஹலோ செவத்த தம்பி, இந்த நிமிஷத்துலேருந்து என் பொண்ணை கூட்டிக்கிட்டு பீச்சுக்கு போகிறது, பார்க்குக்கு போகிறது, சினிமா தேட்டருக்கு போகிறது, ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றது, இந்த எஸ்எம்எஸ் கொடுத்து விளையாடுறது, ராத்திரி முழுக்க ஃபோனில் பேசுறது அடியோடு விட்டுறணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்திரிச்சு போடான்னு அர்த்தம். பைய மாமா டேய், இருங்க. வேணியை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கல, அவளுக்கு கொடுத்தேன். அவள் எனக்கு கொடுத்துருக்கா. யோசிங்க, நிதானமாக உங்கள் முடிவை சொல்லுங்கள். இல்லை நான் வேறு மாதிரி யோசிச்சிடுவேன். வரட்டா? யார் மேலே உள்ள தைரியத்தில் இப்படி பேசிட்டு போகிறான்? சொல்லுவேனி. ஹலோ வெற்றி, அப்பா மாறுற மாதிரி இல்லை. இன்னும் ஹாஃப் அன் ஹவரில் வீட்டை விட்டு கிளம்பிடுவேன். இனிமேல் உன் கூட தான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சு? கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தான் எனக்கு பிடிக்கும். நாளைக்கு என்ன பொண்ணு வேற பார்க்க வராங்க. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. அதான் இப்போவே கிளம்புறேன். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீ நல்லா கேளு. எனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு இப்போ வேலை இல்லை. உன்னை நான் தான் வேலை கிடைக்கிற வரைக்கும் பார்த்துக்கணும். அப்புறம் நீ தம் அடிப்ப, தண்ணி அடித்தா உளருவ, தூக்கத்தில் நல்லா குரட்ட விடுவ. போக போக உனக்கு தொப்பை வரும், முடி கொட்டும். இது தவிர வேறு ஏதாவது இருக்கா? இல்லை. இது தானடா நீ டெய்லி தண்ணி அடித்தா உளர்ற. நான் சர்ச் ரோட் பக்கத்தில் வெயிட் பண்ணுறேன். அங்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போ. நீ நல்லா யோசிச்சியா? நான் உனக்காக அங்கே வெயிட் பண்ணுறேன். நீ எப்போ வருவ? சரி, ஜான் கால்க்காக வெயிட் பண்ணுறேன். அவனை பார்த்துட்டு நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். சரி, பார்த்து வா. பாய். ஹலோ அண்ணா. என்ன வெற்றி, காசு இன்னைக்கு செட்டில் பண்ணுறல்ல? நான் ஜான்கிட்ட கேட்டிருக்கேன், கிடைச்சதும் கால் பண்ணுறேண்ணா. ஜான் கிட்ட கேட்டாலும் சரி, அந்த கிட்ட கேட்டாலும் சரி, இதா தரேன் அந்த தரேன் ஒரு மாதம் என்ன டபாய்ச்சிட்ட? இன்னைக்கு தான் உனக்கு கடைசி டேட். மிஸ் ஆச்சு, பசங்காண்ட அட்ரஸை பில் அடிச்சிருவேன். அண்ணா, ஜான் கால் பண்ணுறான், நான் பேசிட்டு கூப்பிடுறேன். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் வெற்றி, பார்த்து பொழைச்சிக்கும். சொல்கிறா, என்னாச்சு? தேங்க்ஸ்டா. வேணி, நீ கிளம்பிட்டியா? அவன் கிளம்பிட்டாடா. நீ எங்கடா இருக்கா இடியட்? அப்போ என் வேலையை முடிச்சிட்டு நான் உங்களுக்கு கூப்பிடுறேன். ஓகே, குட். Why did you shave? I didn't. Come to my cabin.
அவர் கேபினில் ஷேவ் பண்ணுறதுக்கு கூப்பிட்றாரு. நீ ஒன்று பண்ண, இதை வட்டிராஜா கிட்ட கொடுத்துரு. ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா நீயே பார்த்துக்க, என்ன கூப்பிடாத. ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, பாய். ஹலோ வெற்றி. வேணி, என்ன நினைப்புல இருக்க நீ? செயின் அடிக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருந்த? குழந்தையா நீ? இவ்வளோ ஒரு பொருள் பத்திரமா வச்சுக்க தெரியாது? வீட்டு விட்டு வர ஃபோன் எடுக்க மாட்டே நீ? உனக்கு கால் பண்ணா உங்க அப்பா அட்டன் பண்றாரு. எல்லாம் என் நேரம். என்ன பண்ண போறாருன்னே தெரியல. சாரி வெற்றி, இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. சரி, எங்கே இருக்க நீ? பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ஒரு பூத்தில் இருக்கேன். சரி, நீ அங்கேயே இரு, நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன். வட்டிராஜா காசு கொடுத்துட்டு வரேன். சரி. When we talk about the world film history, we cannot forget the films like Seventh Seal of Ingmar Bergman and Citizen Kane of Horizon Wheels and Seven Samurai, Akira's, and Bicycle Thieves of Victoria de Silva and Pather Panchali, of course. Hey, Canada office எங்க இருக்கு? Who are you? Don't you have manners to come into my classroom without permission? Huh? This is not a fish market, okay? Country creeps. அங்க என்ன பார்வை? You bloody! I will call the security. Security! Security! It's about 12 different kind of characters. It's about 12 angry men shot in a single room. பத்திக்கடாடா, பத்திக்கடா. அண்ணா, வெற்றிக்கு காசு கொடுத்துட்டேண்ணே, உங்களுக்கு தர போனேன். போனா போது வளர பிள்ளைங்கன்னு பார்த்தா எனக்கே ஆட்டோ ஓட்டுறீங்களா? ஒரு மாசமா தான் வைக்கிறீங்க. நீ அவங்ககிட்ட கொடுத்தங்கிற அவன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா. போடுற போறவன் ஜான், என்ன அப்போ? அண்ணா, கால் அட்டன் பண்ணேண்ணே. கண்டிப்பாக அவன்கிட்ட பேசிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேண்ணே. ப்ளீஸ்ண்ணே. ப்ளீஸ் எல்லாம் போய் பழந்துங்கக்கிட்ட சொல்லு. எங்கிட்ட வேண்டாம். உனக்கு 1 மணி நேரம் தான் டைம். அவன் ஃபோன் எடுக்கல, இவனை தூக்கிறேன். அம்மே, என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும் ஜான். பார்த்து பொழைச்சிக்கோ. போயா? ஆராது? 1 minute.
சொல்ல என்னாச்சு? பணம் போயிடுச்சு. கால் அட்டன் பண்ணும்போது ஒருத்தன் திருட்டிட்டான். அவனை துரத்திட்டு போனேன். ஆனால் பணம் போயிடுச்சு. வெற்றி, ஒன்றும் இல்லைடா. நீங்கள் வா, நாம் வேறு எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். நீ கவலைப்படாத, இங்கே வா. ம். ஹலோ. டேய் பரம்போக்கு, ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டேன். பெரிய பருப்படா நீ. ஜான்கிட்ட காசு வாங்கிட்டு வருமா ஒருத்த அடிச்சிட்டானா? இருக்குதான் பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதே அடிச்சதான் சொல்லுவேன். உனக்கு ஒண்ணுதான் எனக்கு ஒண்ணுதான். இந்த பூ சுத்துற வேலைலாம் என்கிட்ட வேண்டாம். 1 பாயிண்ட். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் உனக்கு டயம். ஓட்டியும் அசல் வரணும். சொதப்புச்சு நீ எந்த பொந்துல இருந்தாலும் உன்னை தூக்கிடுவேன். இதுக்கு 2 பாயிண்டே இல்லடா. ஹலோ. ஹலோ, சொல்லு வெற்றி. நல்லா இருக்கேன் மச்சி. நீ எப்படி இருக்க? என்னாச்சுடா? எந்த ஹெல்ப் பண்ணாலும் சொல்கிறா. நான் செய்கிறேன். எவ்வளோ? 50,000 மக்கி ரேஞ்சு கிடக்கல. திடீர்னு இவ்வளோ பெரிய அமௌண்ட் எப்படிடா? ஹலோ. ஆக்சுவலி வீடு பூட்டிடுவேன். டிராஃபிக் இருக்காண்டா. நேற்று தான்டா பைக் எடுத்தேன். என் ஆள் பர்த்டே வருதுடா. கையில் 10 காசு இல்லை மச்சான். ஓ லெட் மீ ஆஸ்க் மை டாட். நாளைக்கு போதுமா? மச்சான், வாட்டர் குஸ்காவோட ரூமாண்டவாடா, பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். சாரி மச்சான், இன்னைக்கு முடியாது. ஹலோ. வணக்கம், நான் எஸ்ஐ கட்ட மந்தவெளி ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். அந்த பொண்ணு வேணியை எங்கே வச்சுருக்கீங்க? சார் அந்த பொண்ணு வேணி எங்கடா கடத்தி வச்சிருக்க? சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு சார் அவ. நான் எதுக்கு அவளை கடத்தணும்? ஏதோ ஒன்று. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அந்த பொண்ணோட நீ ஸ்டேஷனுக்கு வர. உன்னோட ஃப்ராடு தனம், உன் பித்தலாட்டத்தை என்கிட்ட காட்டணும்னு நினச்சேன். ஆதி தாளத்தில் ஆரம்பிச்சு உன் 6ஆம் காலத்துக்கு போய் உன் பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டினா உனக்கு சஜ்ஜம் தொட முடியாது. சார். ஹலோ. ஹலோ. ஏய் சார், என்னைக்கு முடிப்ப? கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிடு. இன்னைக்கு முடிச்சிடுறேன்.
எங்கடா போனோம்? வாங்கடா. ஏய் பிஎஸ்எல் கூப்பன் ஒன்று கொடு. கூப்பன் காலி ஆயிடுச்சு, சாயங்காலம் தான் கிடைக்கும். சாயந்தரம் தான் வருமா? அப்போ எந்த அக்கௌண்ட் எழுதிக்கிட்டு இருக்க? கடையை மூடிட்டு கருவாடு கடை வைங்கடா. ஒரு ஃபோன் ஒன்று பண்ணிக்கிறேன். நமக்குன்னு வராங்க. எப்பயா முடிப்ப? இப்போ முடிச்சிருது. இப்போ முடிச்சிட. ஏய் இப்படியே சொல்லி சொல்லி 2 நாள் ஆச்சுடா. அக்யூஸ் மாதிரி உள்ள உட்காந்துக்கிறேன். சீக்கிரம் ரிலீஸ் பண்றா. சரி சார். சார் சார் என்ன சார் விடல சார். யோ கொட்டை விடுங்கிறான் பாரு. எந்திரி. யோ நான் பவானி இல்லையா? காஃபி எத்தனை சொல்லுவ பொழுகுது. போய் மோர் எத்தனா எப்போ? மோர் கொண்டு வா. சார் வணக்கம், நான் சரவணன் பேசுகிறேன். சொல்லுங்க. என் பொண்ணை கடத்திட்டாங்கன்னு காலையில் கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, ஏதாவது துப்பு கிடைச்சதா? சரவணன் சார், நான் பேசினேன் பையன்கிட்ட. சரிங்க சார். அவன் ஏதோ உட்பி கல்யாணம் பண்ணி போறலாம் சொல்கிறான். ஜென்யூனாக இருக்கானே சார்? ஜெனூனா பேசுகிறேன் சார். என் பொண்ணை கடத்திருக்கான். பெத்தவனை பதறிக்கிட்டு இருக்கேன். ஜெனூனா இருக்கானா ஜென்டில்மேனா பேசுகிறானா? இது ஐஜி ஆஃபீஸா இல்லை ஐநா சபையா? பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன் சார். இது சரிப்பட்டு வராது. நான் சொன்ன பிரகாரம் செய்யுங்க. 100 பவன் நகை, 10 லட்சம் ரூபாய் ரொக்க பணம், அதோடு என் பொண்ணை கடத்திருக்கான். பணத்தெல்லாம் செலவழிச்சிட்டு என் பொண்ணை தனி ரூமில் வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். பெண் கொடுமை, வன்கொடுமை இருக்கக்கூடிய யூபிக்கு ஆக்டல் அவன் மேலே போட்டு நான் பைலபிள் செக்ஸில் அவனை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ளே போடுங்க சார். என்ன போலீஸ் நீங்க? மிஸ்டர் சரவணன், சொல்லுங்க. நீங்கள் நேராக கமிஷனர் ஆஃபீஸ் போங்க. அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அதில் கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களை ஒரு ட்ரைனிங் கூப்பிடுவாங்க. ட்ரைனிங்கை முடிச்சுட்டு என்னோட பெரிய ஆஃபீஸராக நீங்கள் போஸ்ட் எடுத்து என் தலை மேலே ஏறி உட்காந்து என்ன வேணா சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன். அது வரைக்கும் நான் செய்கிறேன். தியாகராஜ பாகவதருக்கு நீங்கள் என்ன பாட்டு கற்றுக் கொடுக்குறீங்களா? வெங்காயம் வைய போன தியாகராஜ பாகவதரா? இந்த பாரு வெற்றி, வட்டிராஜா யாரு எப்படிப்பட்டவனாலும் உனக்கு தெரியும்ல, நல்லா தெரியும்ல. நீ கொள்ளடிக்கோ கொலை பண்ணோ என்ன வேணாலும் பண்ணு. ஆனா சாயந்தரம் 5 மணிக்குள்ள வட்டிராஜா கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்டு அப்புறமா ரூமுக்கு வா. புரியுதுல்ல? அண்ணா இதோட காசு நான் சாயந்தரமா தரேன். ஓகே? உனக்கெல்லாம் காசு கொடுத்த என்ன தாண்டா. வட்டி ராஜாவுக்கு பணத்தை கொடுக்கணும். என்னை நம்பி வேணி வீட்டை விட்டு வந்துட்டா. இனி அவளை நான் தான் பார்த்துக்கணும். அவள் அப்பா கொடுத்த கம்ப்ளைண்ட் போயின்னு நான் ப்ரூவ் பண்ணணும். இந்த பிரச்சனையெல்லாம் போதாதுன்னு இன்னொன்று, மச்சானுக்கு பேலன்ஸ் டவுரி அமௌண்ட்டு கொடுக்கணும். இது எல்லாத்தையும் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணிக்குள்ள எப்படின்னு தெரியல. கடவுள் மேலே இருக்க நம்பிக்கை போகுது. எனக்கு ஹெல்ப் பண்ண எவனுமே இல்லை. நான் வேலை தேடி போகிற பக்கம்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காம இருந்திருந்தா இப்படி பிச்சைக்கார மாதிரி இங்கே உட்காந்துருக்க மாட்டேன். இந்த உலகத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்காத 2 தொழில். ஒன்று பிச்சை எடுக்கிறது, இன்னொன்று திருடுறது.